26 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பாஜக. டெல்லியில் மொத்தமுள்ள தொகுதிகள் 70. ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை எனும் நிலையில் 48 இடங்களை கைப்பற்றி பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. அதேவேளையில் வெறும் 22 தொகுதிகளை மட்டும் வசமாக்கிய ஆம் ஆத்மி ஆட்சியை இழக்கிறது. காங்கிரஸ் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. டெல்லியில் முஸ்லிம் வாக்காளர்கள் அதிகம் உள்ள 7 தொகுதிகளில் ஆம் ஆத்மி 6 தொகுதிகளிலும் பாஜக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது அரசியல் பார்வையாளர்களை கவனிக்க வைத்துள்ளது. டெல்லியில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓரிடம் கூட கிடைக்கவில்லை. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலிலும் காங்கிரஸ் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தற்போதைய டெல்லி சட்டப்பேரவை தேர்தலிலும் காங்கிரசுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. 3வது முறையாக அந்த கட்சிக்கு 0 கிடைத்திருக்கிறது. அத்துடன் காங்கிரஸ் கட்சியின் பெரும்பாலான வேட்பாளர்கள் சொற்ப வாக்குகளையே பெற்றுள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்ததற்கு மதுபான கொள்கை ஊழல் விவகாரம், முதல்வர் இல்லத்தை ரூபாய் 33 கோடியில் ஆடம்பர மாளிகையாக மாற்றியது, டெல்லியில் முக்கிய பிரச்சனையாக காற்று மாசு உருவெடுத்தது உள்ளிட்ட காரணங்களை அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கின்றனர். அதேவேளையில் வாக்காளர்களுக்கு இரட்டை இன்ஜின் வளர்ச்சி வாக்குறுதியை அளித்தது, பெண்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தது பாஜகவின் வெற்றிக்கு வித்திட்டதாக கூறப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ஆதிசி சிங் 3521 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஆம் ஆத்மி இம்முறை எதிர்க்கட்சியாகும் நிலையில் சட்டப்பேரவையில் அதிசி முக்கிய பங்கு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஆகிய இருவரும் தோல்வியடைந்தனர். தேர்தல் தோல்வி குறித்து ஆம் ஆத்மி கட்சி நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்ட வீடியோ பதிவில், மக்களின் தீர்ப்பை நாங்கள் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறோம். பாஜகவின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். டெல்லி மக்களின் எதிர்பார்ப்புகளை பாஜக நிறைவேற்றும் என்று நம்புகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும். நாங்கள் அதிகாரத்துக்காக அரசியலில் இல்லை, மாறாக மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு தளமாகவே நாங்கள் அதிகாரத்தை கருதுகிறோம் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவுகளில், டெல்லியின் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் அதன் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எதையும் விட்டுவிட மாட்டோம். இதுவே எங்கள் உத்தரவாதம். இதனுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் டெல்லி முக்கிய பங்கு வகிப்பதையும் நாங்கள் உறுதி செய்வோம் என்று கூறியுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் பிரதமரின் கொள்கைகளுக்கு ஆதரவானது அல்ல, மாறாக இது அரவிந்த் கெஜ்ரிவாலின் வஞ்சகம், ஏமாற்றுதல் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட சாதனை பிரச்சார அரசியலை நிராகரிப்பதாகும். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கீழ் நடந்த பல்வேறு மோசடிகளை முன்னிலைப்படுத்துவதில் இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னிலை வகித்தது. மேலும் கெஜ்ரிவாலின் 12 ஆண்டுகால தவறான ஆட்சி குறித்து வாக்காளர்கள் தங்கள் தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. இந்தியா கூட்டணி தலைவர்கள் இதுகுறித்து விரைவில் கலந்தாய்வு செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஈகோ பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுகிற திசையில் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள 20 சுற்றுகள் முடிவில் திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் பெற்றார். நாம் தமிழர் வேட்பாளர் உட்பட 45 பேரும் டெபாசிட் இழந்தனர். நோட்டாவில் 6,101 வாக்குகள் பதிவாகின. ஈரோடு கிழக்கு தொகுதியில் முக்கிய எதிர்க்கட்சி போட்டியிடவில்லை. எனவே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துள்ளன என்று வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வி. சி. சந்திரகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். இதனிடையே நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துள்ள வாக்குகள் ஒருபோதும் எதிர்காலத்தில் வேறு கட்சிக்கு போகாது. திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்துள்ளன. பெரியார் குறித்து சீமான் விமர்சனம் செய்ததால் வாக்குகள் குறையவில்லை என்று ஈரோடு கிழக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி கூறியுள்ளார்.